வணக்கம். இது உங்க தமிழ் நாவல் அரசி சேனல். இந்த சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் அழுத்துங்க. எழுத்தாளர் சுஜாதா அவர்களின் சிறுகதை வாசிப்பது உங்கள் திவ்யா பரத். ஒரு கல்யாண ஏற்பாடு. நடு ராத்திரி சுரேஷ் ஃபோன் பண்ணினான். ராமநாராயணனுக்கு அந்த வேளையில் அமெரிக்காவிலிருந்து தான் கால் வரும் என்று தெரியும். ராங் நம்பர் பகல் வேளைகளில்தான் வரும். எடுத்ததும் சர்வதேச பீப் ஒன்று கேட்க சற்று நேரம் அலையோசைக்கு பின், ஹலோ அப்பா, ஹவ் ஆர் யூ? ஹவ் இஸ் அம்மா? சுரேஷ் ஹியர். நாங்கள் சௌக்கியமாக இருக்கோம் சுரேஷ், இதோ அம்மா கிட்ட பேசு. ஃபோனை கஸ்தூரியிடம் கொடுத்தார். கஸ்தூரி எதற்காகவோ கண்ணாடி மாட்டிக்கொண்டாள். அம்மா எப்படி இருக்க? இந்த கிறிஸ்மஸ் ஹாலிடேஸின் போது வரேன், ஓகே? ஒரு மாதிரி சிம்பிளாக மேரேஜ் செட்டில் பண்ணிவிடு, ஓகே? ஜாஸ்தி பெண் பார்க்க வேணாம், நீயே 1-2 பார்த்து செலக்ட் பண்ணி வை, ஓகேவா? ஃபோட்டோ அனுப்பி வச்சா நான் பார்த்து ஓகே சொல்லிடுறேன், ஓகே? லெட் மீ ஜஸ்ட் டாக் டு ஹர், யூ நோ ஃபார் எ வைல். மாம், நீ பார்த்து ஓகே சொன்னால் போதும், ஓகே? தை மாதம் பிறக்கிற வரைக்கும் இருந்தா முதல் முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை முடிச்சிடலாண்டா சுரேஷ். தை, தட் மீன்ஸ் மிட் ஜான்வரி? ஹோ, தட்ஸ் இம்பாசிபிள், நோ வே. லெட் மீ ஜஸ்ட் டாக் டு மார்க்ஸ் மா. Let me try. I might just be able to make it combining a Tokyo visit. Don't promise. Okay, bye. என்ன சொன்னா என்றார் ராமநாராயணன் அவள் ஃபோனை வைத்ததும். என்னவோ இழுத்து இழுத்து பேசினா, பாதி புரியலை. கல்யாணம் பண்ணிக்கிறானாமா? ஆமாம் ஆமாம், பெண் பார்த்துடுன்னா, கிறிஸ்மஸுக்கு வரானா. நீங்கள் பேசக்கூடாதோ? அதுக்குள்ளே ஃபோனை வச்சுட்டானே, தூக்கத்தை கெடுத்தான். ராமநாராயணன் படுக்கையில் போய் படுத்து விட்டதை இருட்டில் வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். அவருக்கு பிராஸ்டேட் உபத்திரவம் உண்டு. சிறுநீர் கழிக்க வேண்டும் போல இருக்கும், போனால் வராது, இம்சை. ராமநாராயணன் ஜியாலஜிக்கல் சர்வேயில் சீனியர் ஜியாலஜிஸ்டாக ஓய்வு பெற்றவர். டைரக்டர் பதவி கிடைக்கவில்லை. பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கோவாவில் இருக்கிறாள். மாப்பிள்ளை மெட்டலர்ஜிஸ்ட். மூத்தவன் சுரேஷ் பெங்களூர் UVCEயில் படித்து அமெரிக்கா போய் மிஸ்ஸோரி ரோலாவில் MS படிப்பு முடித்து அங்கேயே வேலை கிடைத்து பீட்டர் கிராஃபிகான் என்கிற கம்பெனியில் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கிறான். அவனுக்கு தான் கல்யாண பேச்சு இப்போது. வாண்டட் ஹேண்ட்ஸம் நான் பரத்வாஜா, கிராஜுவேட் கேர்ள் ஆஃப் 24 ஃபார் US பேஸ்டு ஐயங்கார், 175 சென்டிமீட்டர், கிரீன் கார்டு ஹோல்டர், coming in January for matrimony, decent yearly marriage, no dowry, contact post box. விளம்பரத்துக்கு நிறைய பதில்கள் வந்து அதில் 10 தேர்ந்தெடுத்து ஃபோட்டோ கேட்டு அனுப்பி வைத்து அவற்றில் 2 தேர்ந்தெடுத்து சுரேஷுக்கு அனுப்பி அவன் அவ்விரண்டில் ஒன்றை முதலில் தேர்ந்தெடுத்து ஃபோனில் சொல்ல வெள்ளிக்கிழமை ராமநாராயணனும் கஸ்தூரியும் பெண் பார்க்க சென்றார்கள். ரொம்ப நாட்களாக ஷெட்டில் வைத்திருந்த காருக்கு கேனில் பெட்ரோல் வாங்கி வந்து ஊற்றி கார்பரேட்டை சுத்தம் செய்து கிளப்பி கொஞ்ச நேரம் பேட்டரி சார்ஜ் பண்ணி டர் டர் என்று கிளம்பி சற்றே ஆடிக்கொண்டு அடையாறிலிருந்து கிளம்பி போனார்கள். நரசிம்மன் பெண் நந்தினிக்குத்தான் சுரேஷை பார்க்க போகிறார்கள். நரசிம்மனின் மனைவி வச்சலா தலைமுடியை டை அடித்து கொண்டு லாக்கரில் இருந்து நகைகளை கொண்டு வந்து மாட்டிக்கொண்டாள். பழைய மாம்பழத்திலிருந்து ஏழை பிராமணியை வரவழைத்து முந்திரி பருப்பு கேக்கும் சவ் சவ் மிக்சரும் பண்ணி வைத்திருந்தாள். நரசிம்மன் கூடத்து அலமாரியில் இருந்த ஹெரால்டு ராபின்ஸ் புத்தகங்களை நீக்கி ஜே கிருஷ்ணமூர்த்திகளை அடுக்கினார். அவர் சிவில் ஏவியேஷனில் இருக்கும்போது கனடா போயிருந்த போது வாங்கி வந்திருந்த மாண்ட்ரியால் பொம்மைகளை தூசி தட்டி அலங்கார அலமாரியில் வைத்தார். சிகரெட் பாக்கெட்டை மறைத்து வைத்தார். நந்தினி லெண்டிங் லைப்ரரிக்கு போயிருந்தவள் திரும்பி வந்ததும் வற்புறுத்தி ஜீன்ஸ் வேண்டாம் என்று சொல்ல புடவை கட்டிக்கொண்டாள். அவ்வப்போது இடுப்பிலிருந்து நழுவுவதை ஜானகி மாமிதான் சொருகிவிட்டாள். நந்தினி காதுக்கு தோடு போட முடியவில்லை. தூர்ந்து விட்டதால் வலிக்கிறது என்று சொன்னாள். அவ வந்தா சொல்லிக்கிறேன், வேணும்னா வைரத்தோட்ட காமிச்சிடலாம். எல்லாம் வேஸ்ட்டு என்றாள் நந்தினி. இருந்தும் காமிக்க வேண்டியது நியாயம்தானே? 5 மணிக்கு ராமநாராயணன் வந்தார். வாங்கோ வாங்கோ என்று குழைவாக வரவேற்று, என்ன இவ்வளவு லேட்டு, வீடு கண்டுபிடிக்கிறதுல சிரமமா என்றார் நரசிம்மன். கஸ்தூரி, இல்லை, கார் கொஞ்சம் நடுவழியில் நின்றுட்டுது,
அதை விற்றுட்டு புது கார் வாங்கணும்னு இருக்கோம். அதுக்கு வேலை வரலை என்றாள். புது காரா என்பது போல் ராமநாராயணன் பார்க்க அவள் பூட்ஸை கட்டிடுங்கோ என்றாள். பரவாயில்ல, இருக்கட்டும், நோ ஃபார்மாலிட்டிஸ், நாங்கள்லாம் டில்லி மனுஷா. எதுக்கோ சம்பிரதாயம் ஒன்று இருக்கோ இல்லையோ. ராமநாராயணன் ஷூவை கழற்றி சாக்ஸ் ஓட்டைகளுடன் உள்ளே நுழைத்தார். அவர் கால் வாசனையை அடுத்த அறையில் உணர்ந்து ஜூடி குறைத்தது. நாய் இருக்கா என்றார் ராமநாராயணன் பயந்து போய். கட்டி போட்டிருக்கோம். உங்கள் வீட்டு பொண்ணு என்ன உசரம் என்றாள். 5'5", 5'6" கூட இருப்பா. உயரம் சரியாத்தான் இருக்கும். சுரேஷ் 5'9". 5'9"? எங்கள் அண்ணா 5'11" இருப்பான். பட்டாபியை விட உயரம் இல்லையா? ஃபோட்டோ கூட இருக்கே. பட்டாபிங்கிறது எங்கள் மாப்பிள்ளை கோவாவில் MMDCயில் இருக்கார், மெட்டலஜிஸ்ட். உங்கள் சன் எப்போ வரார்? டிசம்பர் 31 பான் அமெரிக்கனில் வரான். நேத்திக்கு கூட ஃபோன் பண்ணினான். ஃபோட்டோ பார்த்தாராம்மா? பார்த்துட்டு ஓகேன்னுட்டாம்மா. நாங்கள் வளவலன்னு சுற்றி வளைச்சி பேச மாட்டோம் வச்சலா. பெண்ணை பெற்றவர் கஷ்டம் நன்னாவே தெரியும் எங்களுக்கு. எனக்கும் பெண் இருக்கா. அப்புறம் என் பிள்ளை நான் சொல்கிறத கேட்பான். அவனுக்கு ஒவ்வொரு வாசப்படியாக ஏறி இறங்கி பொண்ணை பார்த்துட்டு இது நன்னா இருக்குது அது நன்னா இல்லைன்னு சொல்ல இஷ்டம் இல்லை. அவன் பொம்மநாட்டியோட கஷ்டம் தெரிஞ்சவன். சின்ன வயசுலேருந்தே இண்டிபெண்ட்டாக வளர்ந்தவன். சுயமாக ஒரு வத்த குழம்பு, சாத்தமுது, ரசம் எல்லாம் வச்சுக்க தெரிஞ்சவன். அமெரிக்காவில் போயுமா என்றார் நரசிம்மன். அமெரிக்கா போனதால் நம்ம சம்பிரதாயங்கள்லாம் மாறிடணுமா என்ன? சம்மந்தி ஏறக்குறைய சம்பந்தம் ஆனாப்பில் தான். அதனால் சம்பந்தினே கூப்பிடுறேன். நம்ப மாட்டீங்க நீங்கள், என் பிள்ளை சந்தி பண்ணுறான், சகஸ்ரநாமம் சொல்கிறான். பிரம்மோத்சவத்துக்கு பிட்ஸ்பர்க் போய் அங்கே 2 நீக்ரோக்களுக்கு முழு ஷுப்படிக்கு அர்த்தம் சொல்லி கொடுத்தான்னா பார்த்துக்கோங்களேன். அடடா, உள்ளூரில் கெட்டு கிடக்கு ஜனங்க. அவளுக்கெல்லாம் அங்கே போனால் ஒரு ரிவர்ஸ் மாதிரி வந்துடுறது. பிட்ஸ்பர்ங்கிறது என்னவோ தேவலோகம் போல் இருக்குது. ஊஞ்சல் என்ன, தேர் என்ன, பக்தி மேற்கே போயிடுத்து. நீங்கள் போயிருக்கேலா? போன ஜூலையில் போயிருந்தோமே, அப்போ தான் குளிர் இருக்காது. அப்போது நந்தினி உள்ளே வந்து 2 தட்டுகளில் கேக்கும் மிக்சரும் கொண்டு வைத்து, மாமா உங்களுக்கு காஃபியில் சுகர் போடலாமா என்று கேட்டாள். வேண்டாம்மா. உங்களுக்கு டயபெட்டிஸா என்றார் நரசிம்மன். மைல்டாக இருக்குது. உங்களுக்கு? எனக்கும் மைல்டு தான். பெரியவாளை சேவிம்மா. அதெல்லாம் வேண்டாம், தீர்காயுசமாக இருமா. நீ என்ன படிச்சிருக்க? பிஎஸ்சி பாட்டனி. மெடல் எல்லாம் வாங்கியிருக்கா. ரிப்பப்ளிக் டே பரேடில். பரதநாட்டியம் சரசா கிட்ட 8 வருஷம் கற்றுக்கிண்டா. நீடில் ஒர்க்கு, குரோஷா எல்லாம் அப்படி செய்வா. ஆயில் பெயிண்டிங் பண்ணுவா. அதோ பாருங்க என்று மான்குட்டி தோட்டத்தில் விளையாடும் சித்திரத்தை காட்டினார் நரசிம்மன். சுரேஷ் லைக்ஸ் யூ வெரி மச். ஹி வாண்ட்ஸ் டு டாக் டு யூ. உங்கள் ஆத்து ஃபோன் நம்பர் என்ன? ஃபோனுக்கு போட்டிருக்கு, இன்னும் வரலை. OYTA 4 வருஷம் ஆகுங்கிறா. என்ன கவர்மெண்ட்டு? ஏன் ஷட்டகர் BNDயில் இருக்கார். உங்கள் அப்ளிகேஷன் நம்பரை சொல்லுங்கோ. ஃபோன் இருக்கட்டும். இப்போ என்ன ஏற்பாடு? 1ஆம் பையனை அடிச்சுட்டு வரையிலா? ஆமாம், 1ஆம் என்ன கிழமை? திங்கள். ராகு காலம் விட்டு எப்போ வேணா வரும். ஒரு ஃபார்மாலிட்டி மாதிரி தான். சுரேஷ் சரின்னுட்டான். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா உடனே சிம்பிளாக ஒரு கல்யாணத்தை. நந்தினி எக்ஸ்கியூஸ் மீ என்று எழுந்து உள்ளே போனாள். வெக்கப்படுறா. அவளும் பார்த்து பேசி சம்மதம் சொல்லட்டும். நம்ம டெசிஷனை ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். உங்கள் பையன் ஃபோட்டோ இருக்கா? கொண்டு வந்திருக்கோமே. அதை வச்சலா வாங்கி பார்த்து நரசிம்மனிடம் காட்டி, நம்ம சம்பத் ஜாடையா இல்லை என்று கேட்டாள். எந்த சம்பத்து? குளித்தலை சம்பத்து. சச்சே, பின்ன யார் மாதிரி இருக்கார்? இவர் யார் மாதிரியாகவும் இல்லை. ஹி இஸ் எ ஹேண்ட்ஸம் பாய். எங்கள் நந்தினி கொடுத்து வச்சவ. இப்போவே கம்பெனி வைஸ் பிரசிடெண்ட். கம்ப்யூட்டர் சம்மந்தமாக பெரிய கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கான். கலிஃபோர்னியாவில் நல்ல பேர். ஒரு வருஷத்துக்கு $90,000 வர்றது. வீடு வாங்கிட்டான். கார்லாம் தண்ணிப்பட்ட பாடு. இப்போ கல்யாணம் ஆச்சுன்னா உடனே பெண்ணை அழைச்சிட்டு போக முடியுமா? சில பேர் அப்படியும் பண்ணுறா. ஸ்டூடெண்ட் வீசாவில் போய் அங்கே ஒரு சிவில் மேரேஜ் பண்ணி அதில் கொஞ்சம் ரிஸ்க்குங்கிறா. எல்லாம் அவன் வந்தப்புறம் விவரமாக சொல்லுவான். வச்சலா உக்காருங்கோ. ஏதும் தாம் தூம்னு செலவு பண்ண வேணாம். எங்கள் வீட்டில் மனுஷால் அதிகம் கிடையாது. இவ்வாத்தில் பிரதர்ஸ் எல்லோரோடையும் சண்டை. மிஞ்சி மிஞ்சி போனால் 20-30 பேர் தான் வருவோம்.
அதனால் சிம்பிளாக உட்லண்ட்ஸில் முடிச்சிடலாம். ரிசப்ஷன் கூட வேண்டாம்னுட்டான். ஆடம்பரமே வேண்டாம். இப்படி கல்யாணத்துக்கு வீண் செலவு பண்ணியே ஐயங்கார் கம்யூனிட்டியே அழிஞ்சுட்டு இருக்கு. அதனால் சாரி, எங்ககிட்ட வீண் செலவு பண்ணுறதுக்கு காசும் இல்லை. நான் ஒரு ரிட்டையர்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர், அன்கரப்ட். நானும் தான். அதனால் ஏதோ எங்களால் முடிஞ்சது. வச்சலா தொடர்ந்து, காதுக்கு தோடு பண்ணியிருக்கோம், 20 சவரன் நகை, எங்கள் அம்மா கொடுத்த வெள்ளி பாத்திரங்கள் கொஞ்சம் இருக்குது, ஒரு செட்டு எவர் சில்வர் பாத்திரம், குத்து விளக்கு, குடம், சாந்தி கல்யாண கட்டில் எல்லாம் வேண்டாம். ஏதோ நாங்கள் பண்ணி போடுறத போட்டுடுறோம். அதை வச்சுக்கிறதோ விட்டுறதோ அவர் பாடு. எங்கள் பொண்ணு அப்புறம் அப்பா அம்மா இதை செய்யலை அதை செய்யலைன்னு குறை சொல்லக்கூடாது பாருங்கோ. தலையை கட் பண்ணிட்டுட்டாளா? ஆமாம், நிறைய காடாக வளர்ந்துருந்தது. பொடுகு ஜாஸ்தியாக போய் ஷார்ட்டாக வெட்டிண்டா. அதானே பார்த்தேன். ஃபோட்டோவில் பார்த்ததுக்கும் நேரில் பார்த்ததுக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. ஜாதகம் பார்த்தீங்களா? பார்த்தோம், நன்னா பொருந்தி இருக்கு. அப்போ ஏறக்குறைய பக்கா ஆன மாதிரி தான். சுவர் கடிகாரம் மணி அடித்தது. ஆர் யூ ரெடி ஃபார் அன் ஏர்லி மேரேஜ்? நிச்சயம். என் பிரதர் இன்லா இந்தியன்ஸ் ஏர்லைன்ஸில் இருக்கார். அவர் எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிடுவார். தை முதல் முகூர்த்தத்தில் முடிச்சிடலாம். வெரி குட். அப்போ திங்கக்கிழமை? நாங்கள் சண்டே ஏர்போர்ட்டுக்கே வரோம் சார். எதுக்கு சிரமம்? எதுவும் சிரமம் இல்லை. பிரதர் இன்லா ஏர்லைன்ஸில் இருக்கிறதால கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் எல்லாம் சுலபமாக. அப்போ வரட்டுமா? நந்தினி, மாமா போயிட்டு வரேங்கிறார் பாரு. நந்தினி வெளியே வந்து நாயுடன் பை என்றாள். அவள் இப்போது சட்டை பேண்ட் அணிந்திருந்தாள். வீடு திரும்பும்போது ராமநாராயணன், அந்த பொண்ணு பேசவே இல்லையே. பேசாட்டி என்ன இப்போ? சித்து பண்ணி வச்சாப்பல பளிச்சுன்னு சேப்பா அழகாக இருக்கா. கிளி கொஞ்சிறது மூஞ்சில். சுரேஷுக்கோ கச்சிதமாக பொருந்தோம். அமெரிக்காவில் ஃபேஷனாக இருக்கிறதுக்கு தோதுப்படும். நரசிம்மன் வச்சலாவிடம், என்ன சொல்கிற? என்னத்தை சொல்கிறது? இதை விட நல்ல இடம் நமக்கு கிடைக்காது. எப்படியாவது இந்த பையனை நந்தினி ஒப்புத்துப்பாளா? அமெரிக்காங்கிறதால ஒத்துப்பா. அதை அவகிட்ட சொல்ல வேணாமா? எதை? டில்லியில் ஒரு மாதமாக உன் பொண்ணு அந்த பஞ்சாபி பையனோட. நீங்கள் பேசாமல் இருங்கோ, அது முடிஞ்சு போன கதை. அதை அவகிட்ட சொல்ல வேண்டாமா என்றார் ராமநாராயணன். எதை? அமெரிக்காவில் உன் பையன் நீக்ரோ பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு டைவர்ஸ் வாங்கினதை. நீங்கள் பேசாமல் இருங்கோ, அது முடிஞ்சு போன கதை. கதை முடிவுற்றது. நன்றி. இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் நாவல் அரசு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.